அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ப முக்கியமான கன்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஸ்டின் ஃபார்மேட்ல இங்க பார்க்க போறோம். சரிங்களா? இத வந்து நமக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, 2ஏ மெயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து இந்த இடத்துல பார்க்க போறோம். டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தனியா போய்க்கிட்டு இருக்கு. சரிங்களா? அண்ட் தென் நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆ எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா, ஹிந்து நியூஸ் பேப்பர பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அண்ட் தென் தினமணி நியூஸ் பேப்பர பேஸ் பண்ணி தான் இருக்கு. இத நீங்க ரிவைஸ் பண்ணாலே போதும். இந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லாமே கவர் ஆயிடும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேரி பிரன்கவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல் அண்ட் ஷிமோன் சகாவுச்சி ஆர் அவார்டட் நோபல் பிரைஸ் ஃபார் பிசியாலஜி 2025 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ மெடிசின்க்கான நோபல் பிரைஸ வந்து இவங்களுக்கு தான் குடுத்திருக்காங்க. என்ன ஒரு கண்டுபிடிப்புக்காக குடுத்திருக்காங்கன்னா, இந்த 3 வார்த்தைகள மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். பெரிஃபெரல் இம்யூன் டாலரன்ஸ். தமிழ் மீடியத்தில இருக்க ஆட்களும் இந்த மாரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வார்த்தைகள ஞாபகம் வச்சுக்கிட்டா டக்குன்னு எடுத்து போட்டுறலாம். சரியா? பெரிஃபெரல் இம்யூன் டாலரன்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட கண்டுபிடிப்பு. ஸோ இந்த 3 பேத்துக்கு தான் குடுத்திருக்காங்க. பிரன்கோவ், ராம்ஸ்டேல் அண்ட் சகாவுச்சி. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் நோபல் பிரைஸ் ஃபார் பிசிக்ஸ் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா, ஜான் கிளார்க், மைக்கேல் டியோவர்ட் அண்ட் மார்டினி. ஓகேங்களா? இவங்க 3 பேருக்கும் பிசிக்ஸ்க்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க எதுக்காக அப்படின்னா, அந்த குவாண்டம் டனலிங் இன் எலக்ட்ரிக் சர்க்யூட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? குவாண்டம் டனலிங் அப்படின்னு வந்துச்சுன்னா, நமக்கு இவங்களுக்கு பிசிக்ஸ்க்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். போத் கரெக்ட். சரியா? அடுத்தது ரிச்சர்ட் ராப்சன், சுசுமு கிட்டகாவா, உமார் யாகி இவங்க 3 பேரும் கெமிஸ்ட்ரிக்கு வருவாங்க. சரியா? கெமிஸ்ட்ரி அப்படின்னா இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் போத் கரெக்ட் அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சில நோபல் பிரைஸ பத்தி கேட்கறாங்க அப்படின்னா, ஒன் லைனரா தான் கேட்பாங்க. இந்த வருஷம் நோபல் பிரைஸ் கெமிஸ்ட்ரிக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னா, என்ன கண்டுபிடிப்புக்காக குடுத்திருக்காங்கன்னு தான் கேட்பாங்க. அப்ப இந்த வார்த்தைகள ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? லாஸ்ட்டா குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. போன அ போன வருஷம் மெடிசின்க்கான நோபல் பிரைஸ் எதுக்கு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கண்டுபிடிப்பு குடுத்திருந்தாங்க. சிம்பிளா இததான் ஆன்ஸராவும் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு வார்த்தைய தான் அவங்க ஆன்ஸரா வச்சிருந்தாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சியோட பேட்டர்னுக்கு நம்ம ரெடி ஆகிக்கிட்டா போதும். ஓகேவா? அப்ப பேரு என்ன? என்ன டிஸ்கவர் பண்ணாங்க? அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அதுக்கு எவ்ளோ ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்க முடியுமோ, அவ்ளோ ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் எப்பயுமே மறக்காது. நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஓப்பன் ஏஐஸ் நியூலி அனௌன்ஸ்ட் சாட் ஜிபிடி அட்லஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாட் ஜிபிடி அட்லஸ் அப்படிங்கிறத ஓப்பன் ஏஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து என்னன்னா, ஜெமினை இருக்கு இல்லையா? கூகுளோட ஜெமினை ஏஐ இருக்கு இல்லையா? இது எப்படி நமக்கு கூகுள்ல சர்ச் பண்றப்ப அது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. அதே மாரி இதுவுமே வந்து ஒரு ஏஐ அசிஸ்ட் பண்ணக்கூடிய வெப் ப்ரௌசர். சரியா? அட்லஸ்னா வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ நவம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ வந்து ஒரு லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன லான்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி கம்யூனிகேஷன் சேட்டலைட் CMS-03 அப்படிங்கிற சேட்டலைட்ட நவம்பர் 2, 2025ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரியா? டேட் வந்து முக்கியம். அடுத்தது, இந்த சேட்டலைட்டுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, GSAT-7R அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். என்ன லான்ச் வெஹிக்கிள்னா LVM-3. ஏன்னா, ஒரு சேட்டலைட் 4000 கிலோவுக்கு மேல போறப்பயே நம்ம LVM-3 தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா 4410 கிலோகிராம். அதனால நம்ம LVM-3 அப்படிங்கிற இந்த ராக்கெட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் கண்ட்ரி பில்ட் தி நியூக்ளியர் பவர்ட் அண்டர் வாட்டர் ட்ரோன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ட்ரோன்கள தெரியும். ஸ்கைல வந்து பறந்துகிட்டு இருக்கும். ஆனா நீருக்கடியில போகக்கூடிய ஒரு ட்ரோன ரஷ்யா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நியூக்ளியர் எனர்ஜிய பேஸ் பண்ணி அந்த ட்ரோன் ரன் ஆக போகுது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா, பொசைடான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? பொசைடான். அடுத்தது, வாட் இஸ் ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கிரிப்டோ காயினோட ஒரு வேரியன்ட் தான். ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சியோட ஒரு வேரியன்ட் தான். பொதுவா கிரிப்டோ கரன்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூ வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிறனால தான் பெரிய அளவுல இத வந்து நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஆனா இந்த ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறது என்னன்னா, இதோட வேல்யூ வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஓகேவா?
ஒரு அசெட்ட பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேபிள் காயினோட வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. இப்ப எப்படி நம்ம டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய்ன்னு சொல்றோமோ, அதே மாரி தான் இதுவுமே. ஒரு அசெட்ட பேஸ் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு கோல்டுக்கு நிகரா ஸ்டேபிள் காயினோட வேல்யூ என்ன? அப்படின்னு சொல்லி ஒரு பிக்ஸ்ட் அசெட் வச்சுருவாங்க. அதிலிருந்து அதனுடைய வேல்யூவ டிரைவ் பண்றாங்க. சரியா? சோ அதுதான் ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறது. So second option, a crypto asset that aims to maintain a stable value relative to a specified asset. Okay, ஒரு அசெட்டை பேஸ் பண்ணி ஸ்டேபிளான ஒரு வேல்யூவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர முடியும். ஓகேவா? அதான் ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படிங்கிறது. ரைட். அடுத்தது த லைன் டெய்ல்ட் மக்காவ், மெட்ராஸ் ஹெட்ஜ்ஹாக், ஸ்ட்ரைப்டு ஹையினா அண்ட் ஹம் ஹெட்டட் மஷீர் ஆர் சம் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல அழிந்து வரக்கூடிய இனங்கள்ல ஒரு சில இனங்களை இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இந்த இனங்களை பாதுகாப்பதற்காக தமிழக அரசு 1 கோடியை அனுமதித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அதுல இந்த ஹம்ப் ஹெட்டட் மஷீர் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த மஷீர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மீன் வகை. எந்த நதியில இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோயார் அப்படிங்கிற நதியில இருக்கு. அடுத்தது ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி இன் தமிழ்நாடு இஸ் விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? தமிழ்நாட்டுல ரெனியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். விண்டு, அதுக்கப்புறம் சோலார், அதுக்கப்புறமா பேகிஸ், அடுத்தது பயோமாஸ், அதுக்கப்புறமா கடைசியா ஹைட்ரோ. சரியா? இந்த ஆர்டர்ல தான் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் விண்ட் தான் வரும். ஸோ கரெக்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது த ஸ்டேட் சீஸ் ஹை விண்ட் எனர்ஜி ஜெனரேஷன் பிட்வீன் மே அண்ட் அக்டோபர் எவ்ரி இயர். இந்த மே அண்ட் அக்டோபர்னா சவுத் வெஸ்ட் மான்சூனோட டைம் பீரியட். சரிங்களா? சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்ப தமிழ்நாட்டுல வந்து மழை பெய்யாது. அதிகமா காத்து தான் அடிக்கும். அந்த காத்தை பயன்படுத்தி நம்ம அதிகமா விண்ட் எனர்ஜியை ஜெனரேட் பண்றோம். பிகாஸ் நம்ம லீவர்ட் சைட்ல இருக்கனால. ஸோ போத் கரெக்ட். அடுத்தது who among the following can build and operate nuclear power plants in India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸை வடிவமைச்சு அதை செயல்படுத்துறது யாருனால முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்பிசிஎல், அஸ்வினி, பாவினி இவங்க 3 பேர் தான் அதை பண்ண முடியும். இதுக்கப்புறமா பிரைவேட் செக்டாரும் பண்ண முடியும். அதுக்கான மசோதாவை தாக்கல் பண்ண போறாங்க. அந்த பின்னணியில இதை பார்ப்போம். அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யானைகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3170. நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் 4 இருக்கு. அதை குரோனாலஜிக்கலா அரேஞ்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அரிட்டாப்பட்டி, அடுத்தது காசம்பட்டி, அடுத்தது வந்து ஏலத்தூர் ஏரி, அதுக்கப்புறமா நாகமலை ஹில்லாக். இது ரெண்டும் ஈரோடுல இருக்கு. சரியா? அரிட்டாப்பட்டி வந்து மதுரை நமக்கே தெரியும். காசம்பட்டி அப்படிங்கிறது திண்டுக்கல். சரியா? அடுத்தது நாகமலை hillock is an ecological hotspot and a vital habitat for migratory and resident birds, aquatic species and diverse wetland ecosystem அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நாகமலை ஹில்லாக்கோட அந்த முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வருது, அக்வாட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னா நமக்கு நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு, வெட்லேண்ட் எக்கோசிஸ்டமா இருக்கு. இந்த மாதிரி முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த மெயின் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் ஹியர் இன்க்ளூட் கிரேட்டர் ஸ்பாட்டட் ஈகிள், பேலட் ஹேரியர் அண்ட் பொனீலிஸ் ஈகிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கழுகு, ஹேரியர், பொனீலி கழுகு இதெல்லாமே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது எ சூப்பர் மூன் இஸ் அ ஃபுல் மூன் தட் கோயின்சைட் வித் மூன்ஸ் பெரிஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இட் இஸ் மூன்ஸ் க்ளோசஸ்ட் பாயிண்ட் டு எர்த் இன் இட்ஸ் எலிப்டிக்கல் ஆர்பிட். ஓகேவா? அதாவது பெரிஜி அப்படின்னா மூன் வந்து எர்த்துக்கு க்ளோஸா இருக்கிறது. அப்போஜி அப்படின்னா மூன் வந்து எர்த்துல இருந்து தூரமா இருக்கிறது. ஸோ சூப்பர் மூன்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூப்பர் மூன்னா அது ஒரு ஃபுல் மூன் தான். ஓகேவா? அந்த ஃபுல் மூன் எப்ப நடக்குதுன்னா பெரிஜி பாயிண்ட்ல இருக்கப்ப நடக்குது. ஓகே, சாரி, அந்த ஃபுல் மூன் பெரிஜி பாயிண்ட்ல இருக்கப்ப அது சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னா காரைக்குடியில இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபிஷர் ஃப்ரெண்ட் மொபைல் ஆப் வாஸ் ரீசென்ட்லி அவார்டட் IUCN கன்சர்வேஷன் அவார்ட். இட் வாஸ் டெவலப்டு பை MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த IUCN அவார்டு கொடுத்தனால இதை நம்ம பார்க்குறோம். இந்த ஆப்பை டெவலப் பண்ணது யாருன்னா MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். சரியா? போத் கரெக்டுங்கிறத கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கிரீன் சீ டர்ட்டில்ஸ் இன் இந்தியா ஆர் மேஜர்லி ஃபவுண்ட் இன் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ். ஸோ இந்தியாவில் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட்ல அதிகமா இருக்கும். அடுத்ததா லெதர் பேக் டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா?
லெதர் பேக் டர்ட்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்தமான் சைடு வந்து அதிகமா இருக்கும். கிரீன் சீ டர்ட்டில்ஸ் வந்து லக்ஷதீப் சைட்ல வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ கிரீன் சீ turtles have recovered so successfully that IUCN downgraded its official status from endangered to least concern அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த கிரீன் சீ டர்ட்டில்ஸ பாதுகாக்கிறதுக்காக பிரத்யேக திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அதனுடைய பாப்புலேஷன் அதிகப்படுத்துனனால அது அழிந்து வரும் இனத்துல இருந்து குறைந்த கவலை அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு மாறி இருக்கு. லீஸ்ட் கன்சர்ன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு மாறி இருக்கு. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஒன் நேஷனல் மினரல் எக்ஸ்ப்ளரேஷன் பாலிசி எப்ப லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2016. அடுத்தது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஐடென்டிஃபைட் 5.9 மில்லியன் டன்ஸ் ஆஃப் லித்தியம் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் லித்தியம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரியா? அடுத்தது so Kabil was formed in 2019 to ensure supply side assurance of critical and strategic minerals and mineral security of the nation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நம்ம நாட்டுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படக்கூடிய முக்கியமான மினரல்ஸை கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்றோம். அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய அளவுல கிடையாது. சைனா, சவுத் கொரியா, இந்த சவுத் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் தான் அதிகமா இருக்கு. இப்போ வெளிநாடுகள்ல தான் அதிகமா இருக்கு. அந்த வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸை இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரதுக்கான வேலையை பார்க்கறது யாருன்னா இந்த கனிஜ் விதேஷ் லிமிடெட் அப்படிங்கிற இவங்க. சரியா? அதனாலதான் உங்க கபில் அப்படிங்கிற அமைப்பு ஒரு முக்கியமான அமைப்பு. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னாலே கபில் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இந்த கபில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம் கம்பெனி, ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், மினரல் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் கன்சல்டன்சி லிமிடெட் இவங்க 3 பேரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு அமைப்பு தான் இது. ஓகேவா? ஸோ 40% இவங்க, 30% HCL, 30% MECL. ஓகேவா? எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கீழே வருது. ஸோ கபில பத்தின இன்னொரு பாயிண்ட் அது. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்ட்ரோபிலாந்தஸ் குருந்தியானா known as நீல குறிஞ்சி blooms every 12 years அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரோபிலாந்தஸ் செசிலிஸ் another species of குறிஞ்சி blooms once every 8 years அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த நீல குறிஞ்சிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். சாதாரண குறிஞ்சி மலர் அப்படிங்கிறது 8 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஓகேவா? ஸோ இப்போ குறிஞ்சி மலர் சீசன், அதனால நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் இந்தியாவில் எவ்வளோ எலிஃபென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,446 எலிஃபென்ட்ஸ் வந்து இருக்கு. யார் இந்த டேட்டாவை கொடுக்குறாங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இந்த டேட்டாவை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட்டாவை எப்படி அவங்க எடுத்துட்டு வராங்கன்னா டிஎன்ஏ பேஸ்டு மெத்தட் மூலியமா அவங்க ஒரு சர்வேவை பண்ணியிருக்காங்க. அதன் மூலியமா இதை நமக்கு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் எலிஃபென்ட் சர்வே அப்படிங்கிறது மேனுவலா போய் கவுண்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்ஏ பேஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. இது ஓரளவுக்கு அக்யூரேட்டான எஸ்டிமேஷனா இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு ஆர்டிகல் வெளியே வந்திருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி நம்ம இங்க பார்க்கறோம். சரியா? அடுத்தது ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்னு பாக்குறப்ப அதோட பேசிக்கான விஷயங்களையும் பார்த்துக்கணும். ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படின்னா 1992. அடுத்தது இன்டர்நேஷனல் டுகோங் கன்சர்வேஷன் சென்டர் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர். ரீசெண்டா தமிழ்நாடோட இந்த டுகோங் கன்சர்வேஷனை பத்தி ஐயூசிஎன்ல ரொம்ப பாராட்டி பேசி இருந்திருப்பாங்க. அதனால அதை பத்தி பார்ப்போம். அடுத்தது அக்கார்டிங் டு குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அசஸ்மெண்ட் 2025 இந்தியாஸ் ரேங்க் அமாங் த வேர்ல்ட் கண்ட்ரீஸ் இன் டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட மொத்த வனப்பரப்பு அதை வச்சு பார்க்கறப்ப வேர்ல்டு லெவல்ல இந்தியா 9வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னா ரஷ்யா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சரியா? அடுத்தது த ஃபேமஸ் ஜிஐ டேக்டு ப்ராடக்ட் அரும்பவூர் வுட் கார்விங்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அரும்பவூர் மர வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜிஐ டேக்டு ப்ராடக்ட். அடுத்தது லார்ஜஸ்ட் சோயாபீன்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் யாருன்னா மத்திய பிரதேஷ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க ப்ரொக்யூர்மெண்ட் இஷ்யூஸ்லாம் அதிகமா இருக்கு, அதனால பாக்குறோம். அடுத்தது மோந்தா புயல் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த மோந்தா அப்படிங்கிற இந்த புயல்ல யார் அந்த பேர் வச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாய்லாந்து தான் இந்த பேரை வந்து வச்சிருப்பாங்க. அடுத்தது தீபாவளி ரிலேட்டடா வரப்ப கிரீன் கிராக்கர்ஸ் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். கிரீன் கிராக்கர்ஸ் இன் இந்தியா ஆர் டிசைன்டு பை நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்
லொகேட்டட் அட் நாக்பூர், மகாராஷ்டிரா. ஓகேவா? நீரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீரி அப்படின்னு சொல்லி குடுத்து ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம் நமக்கு. நீரி அப்படிங்கிறது நாக்பூர், மகாராஷ்டிரால இருக்கு. நேஷனல் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இந்தியால கிரீன் கிராக்கர்ஸ்லாம் டிசைன் பண்றாங்க. அவங்களோட டிசைன் பண்ற வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்வாஸ், ஸ்டார், சஃபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க டிசைன் பண்ண வெரைட்டீஸ். போத் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் ஒன் அரோமா மிஷன். ஓகேவா? இந்த அரோமா மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில விக்யான் டீம் அவார்ட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. ஓகேவா? அந்த பின்னணியில நம்ம பார்க்கிறோம். இட் வாஸ் லான்ச்டு பை சிஎஸ்ஐஆர் இன் 2016 கரெக்ட் தான். இத வந்து லாவெண்டர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தான் விக்யான் டீம் அவார்ட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட். அடுத்தது இந்த விக்யான் விருதுகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, விக்யான் ரத்னா அதான் வந்து உயரிய விருது. அந்த கேள்விகள்லாம் பின்னாடி பார்ப்போம். அடுத்தது விக்யான் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் இருக்கு. அடுத்தது விக்யான் யுவா அவார்ட் அப்படின்ட்டு இருக்கு. அப்புறம் விக்யான் டீம் அவார்டுன்னு இருக்கு. சயின்ஸ் ரிலேட்டடா இந்தியால வழங்கக்கூடிய மிக உயரிய விருதுனா இந்த விக்யான் விருதுகள். அதுல இந்த விக்யான் டீம் அவார்ட் மட்டும் இவங்களுக்கு பேரு. சரியா? அடுத்தது காஃபி பிளான்டேஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நீல்கிரிஸ், ஆனைமலை ஹில்ஸ் அண்ட் சேவராய் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவுல தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, காஃபி அப்படிங்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் இருக்கும், ஈஸ்டர்ன் காட்ஸ்லயும் அந்த பிளான்டேஷன்ஸ் வந்து இருக்கும். சரியா? இந்தியா அளவுல பார்க்குறப்ப கர்நாடகா, கேரளாவுக்கு அடுத்து 3 பிளேஸ்ல தமிழ்நாடு வந்து காஃபி பிளான்டேஷன்ஸ்ல வந்து இருக்கு. ரீசென்ட்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மான் கி பாத்ல வந்து இத பத்தி பேசியிருப்பார். சரியா? அடுத்தது இந்தியா எய்ம்ஸ் டூ அச்சீவ் 10,000 ஜிஐ டாக்ஸ் பை த இயர் 2030. 2030க்குள்ள 10,000 ஜிஐ டாக் வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 605 ஜிஐ டாக் ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோம் இந்தியா ஃபுல்லா. ஸோ இந்த ஜிஐ டாக் எதுக்கு கீழ எந்த சட்டத்துக்கு கீழ வழங்குறாங்கன்னா, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் புரொடக்ஷன் ஆக்ட் 1999 அந்த சட்டத்துக்கு கீழ வழங்குறாங்க. ஸோ போத் கரெக்ட். அடுத்தது த ஃபேமஸ் புஷ்கர் லைஃப் ஸ்டாக் எக்ஸிபிஷன். இந்த புஷ்கர் எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது எப்பயுமே ராஜஸ்தான்ல வருஷம் வருஷம் நடக்கக்கூடியது. சரியா? அடுத்தது நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா, சென்னையில வந்து இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பிளாக் டர்ட்டில் அப்படிங்கிறது எந்த ரிவர்ல இருக்கும்னா அதிகமா பிரம்மபுத்திரா ரிவர்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம போக்கோ அப்படிங்கிற இந்த ரிவர்லயுமே இருக்கும். இந்த போக்கோ ரிவர் அதிகமா பொல்யூட் ஆகுறனால அங்க இருக்கக்கூடிய பிளாக் டர்ட்டில்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துருந்துச்சு. அதனால இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது டோட்டல் இன்ஸ்டால்டு ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில மொத்த நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன்ல தமிழகத்தினுடைய ரேங்க் என்ன அப்படின்னா 4th. சரிங்களா? அடுத்தது டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் விண்ட் எனர்ஜி இன் தமிழ்நாடு இஸ் 11,500 மெகாவாட். தமிழ்நாடுஸ் ரேங்க் இன் விண்ட் பவர் ஜெனரேஷன் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது விண்ட் எனர்ஜி நம்ம கிட்டத்தட்ட 11,500 மெகாவாட் கிட்ட நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில பார்க்கறப்ப இந்தியாவிலேயே நம்ம செகண்ட் ஸ்டேட்டா இருக்கும். சரியா? அடுத்தது தமிழ்நாடு நெட் ஜீரோவை அச்சீவ் பண்றது எந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்கோம்னா 2070. இந்தியாவுக்கும் 2070 தான். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ரிசீவ்ட் விண்ட் இந்தியா அவார்ட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த விண்ட் இந்தியா விருது வாங்கினது யாருன்னா தமிழ்நாடு. சரியா? மொத்தம் 7 மாநிலங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல தமிழ்நாடும் ஒன்று. அடுத்தது வரலாறு ரிலேட்டடா பாக்குறப்ப பின்வரும் எந்த வம்சத்தின் ஆட்சியின் போது தங்கள் மகள்களுக்கு கல்வி கற்பிக்காததற்காக தந்தையர் தண்டிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கெய்க்வாட் வம்சம் மராத்தா கான்ஃபெடரசியில இருக்கக்கூடிய இந்த கெய்க்வாட் வம்சத்துல வந்து வம்சத்துடைய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கலன்னா அந்த தந்தைமார்கள் வந்து தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்தது மகாத்மா காந்தி ஃபர்ஸ்ட் விசிட்டட் மெட்ராஸ் இன் அக்டோபர் 1896 அண்ட் அட்ரஸ்ட் எ கேதரிங் அட் பச்சையப்பாஸ் ஹால் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ மெட்ராஸ்க்கு 1896 வந்திருக்காரு. பச்சையப்பா ஹால்ல வச்சு ஒரு மீட்டிங்கை வந்து அட்ரஸ் பண்றாரு. எதை பத்தி பேசியிருப்பாருன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாரு. ஏன் மெட்ராஸ்க்கு வந்து இதை பத்தி பேசுறாரு அப்படின்னா நிறைய பேர் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்கள் மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. அதனால அதை பத்தி பேசியிருப்பாரு. சரியா? போத் கரெக்ட். நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் போர்ட்டோ நோவோ இஸ் அ டிசைசிவ் பேட்டில் இன் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மைசூர் வார்கள் நமக்கு தெரியும். திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்திருக்கும். ஹைதர் அலி டிஃபீட்டட் பிரிட்டிஷ் இன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த பேட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி பிரிட்டிஷ் தான் ஹைதர் அலியை தோக்கடிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், செகண்ட் ஒன் தப்பு. ஒன் ஒன்லி கரெக்ட். நெக்ஸ்ட் வந்தே மாதரம். வந்தே மாதரம் அப்படிங்கிறது எழுதப்பட்டு நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150 வருஷங்கள் ஆயிருச்சு. அதனால நம்ம பாக்குறோம்.
பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் அத வந்து எழுதியிருப்பாரு ஆனந்த் மத் நாவல்ல. அது ஆனந்த் மத் நாவல் அப்படிங்கிறது 1882ல வந்திருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறத எழுதியிருப்பாரு அவரு. ஸோ அ காங்கிரஸ் செஷன்ல ஃபர்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறத பாடியிருப்பாரு. ஓகேவா? அப்ப கூட ரஹ்மத்துல்லா சயானி அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் பிரசிடென்ட்டா இருந்திருப்பார். கல்கத்தால. அடுத்தது இந்த பாடல் வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல இருக்கும். ஓகேவா? இட் வாஸ் அடாப்டட் அஸ் நேஷனல் ஆந்தம் ஆன் ஜான்வரி 24, 1915 குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நேஷனல் சாங். நேஷனல் ஆந்தம் கிடையாது. நேஷனல் சாங். சரியா? அதனால 1 அண்ட் 2 ஒன்லி கரெக்ட். அடுத்தது பாலிட்டி ரிலேட்டடா. The Public Service Commission in India started functioning on October 1, 1926. ஓகேவா? ஸோ யுபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணி 100 வருஷம் ஆயிருச்சு. அதனால அவங்கள பத்தி பார்க்குறோம். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் லீ கமிஷன் இன் 1924. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். Who among the following served as first chairperson of Public Service Commission established in 1926 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஸ் பார்க்கர். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சேர்பர்சனா இருந்திருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் ரெக்கார்டட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபார்மர் சூசைட்ஸ்? இந்தியாவில் அதிகமா ஃபார்மர் சூசைட் எங்க நடந்திருக்குன்னா மகாராஷ்டிரால நடந்திருக்கு. சரியா? அடுத்தது, அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் வந்து 1962ல வந்திருக்கும். சிவில் லையபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010ல வந்திருக்கும். இந்த மாதிரி சட்டங்களை வச்சு அப்பப்ப கேட்கறாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 1980 வச்சு கேட்டிருக்காங்க. இட் அலோஸ் ஃபார் டிடென்ஷன் வித்தவுட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ரீசன் ஃபார் அப் டு 10 டேஸ். ஆர்டிகல் 22 கீழே நமக்கு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அவங்கள நம்ம அந்த ஆர்டிகல் கீழே தான் இந்த சட்டங்கள் எல்லாமே வரும். இப்ப நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே ஒருத்தரை நம்ம அரெஸ்ட் பண்றோம்னா எந்த ரீசனும் சொல்லாம அவங்களை ஒரு 10 நாளைக்கு வச்சிருக்க முடியும். வாரண்ட் அப்படிங்கிறது, அரெஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரையலுக்கே போகாம, ட்ரையலுக்கேனா வழக்கே நடத்தாம நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் அவங்களை என்ன பண்ண முடியும்? எக்ஸ்டென்ஷன் வாங்கி அவங்களை சிறையில வச்சிருக்க முடியும். சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தமிழ்நாடு ஹெரிடேஜ் கமிஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் 2012 அண்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் March 12, 2024. ஸோ இந்த ஹெரிடேஜ் கமிஷன் ஆக்ட்ங்கிறத 2012ல பாஸ் பண்ணியிருந்தாலும் நடைமுறைக்கு வந்தது March 12, 2024 தான். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பழமை வாய்ந்த பில்டிங்ஸ், பழமை வாய்ந்த இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இந்த நினைவு சின்னங்கள் எல்லாமே, அது எல்லாமே தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாலயும் தமிழ்நாட்டிலயும் பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 கீழயும், தமிழ்நாடு ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1966 கீழயும் பாதுகாக்கப்பட்டு வருது. பண்டைய நினைவு சின்னங்கள், பண்டைய கோட்டைகள் எல்லாமே. இந்த சட்டங்களுக்கு கீழே கவர் ஆகாத விஷயங்களை இந்த ஹெரிடேஜ் கமிஷன் பாதுகாக்க போறாங்க. சரியா? சோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which committee's recommendations submitted in 1969 helped to abolish hereditary priesthood and allow qualified individuals from all castes to serve as priests அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பரம்பரையா இந்த பிரீஸ்டா இருக்கிறவங்க அந்த ஒரு விஷயத்தை அபாலிஷ் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் அந்த வேதங்கள் நல்லா தெரியுதோ அவங்களாம் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணது யாருன்னா இளைய பெருமாள் கமிட்டி. அடுத்தது, Article 312 of the Constitution empowers who among the following to create an All India's Judicial Service? ஸோ புது ஒரு ஆல் இந்தியா சர்வீஸை கொண்டு வரணும்னா அதுக்கு ரெசல்யூஷனை ராஜ்யசபா பாஸ் பண்ணுவாங்க. ஆனா அதை உருவாக்குற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. Which of the following committee recommended 25% reservation for Indians in civil services அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இஸ்லிங்டன் கமிஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? பிரிட்டிஷ் பீரியட்ல வந்திருக்கும் இந்த ரெக்கமெண்டேஷன். அடுத்தது, Sir B.N. Rao was constitutional advisor to Constituent Assembly. S.N. Mukherjee was chief draftsman of Constitution அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. போத் கரெக்ட். ஸோ சமீபத்துல ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கரா B.N. ராவா அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அடுத்தது, the political equality would fail without social and economic equality அப்படின்னு சொன்னது யாருன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருப்பார். எஸ்ஐஆர் இப்ப வந்து சமீபத்துல போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா ஒண்ணும் கிடையாது. வீடு வீடுக்கா போய் எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரல் ரோல்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாலாம் கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணி அதை அப்டேட் பண்ணுவாங்க. யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நேம ரிமூவ் பண்ணுவாங்க. இன்னக்யூரசிஸை எலிமினேட் பண்ணுவாங்க. அதான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது.
ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கு செக்ஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 செக்ஷன் 21 சப் கிளாஸ் 3 அவங்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்குது. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது which article deals with appointment of chief justice of India? chief justice ஓட அப்பாயின்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 124ங்கிறது தெரியும். அதுல என்ன உட்பிரிவுனா 124 சப் கிளாஸ் 2. சரியா? அடுத்தது 8th பே கமிஷனோட சேர்பர்சன் ரஞ்சன பிரகாஷ் தேசாய். ஓகேவா? 7th பே கமிஷன்னா ஏகே மாத்தூர். அடுத்தது ஜஸ்டிஸ் சூரியகாந்த் தான் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸா வரப்போறாரு. அவர் எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸா வரப்போறாருன்னா 53வது சீஃப் ஜஸ்டிஸா வரப்போறாரு. சரியா? அடுத்தது which of the following is officially recognized as India's first child marriage free district அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சைல்டு மேரேஜே இல்லாத டிஸ்ட்ரிக்ட் எதுனா பலோத், சத்தீஸ்கர். சரியா? அடுத்தது ஹேக்கத்தான் ப்ரோக்ராம் ஆஃப் நான் முதல்வன் இஸ் நேம்ட் அஸ் நிரல் திருவிழா. நிரல் திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது தொழிலி பூட் கேம்ப்ஸ் எய்ம்ஸ் டு எம்பவர் விமன் ஆண்டர்பிரினர்ஸ். கிராமம் தோறும் புத்தொழில் ஃபோக்கஸ் ஆன் ரூரல் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஆண்டர்பிரினர்ஸ் டெவலப் பண்றதுக்காக தமிழக அரசாங்கம் எடுக்கக்கூடிய முன்முயற்சிகள். தொழிலி அப்படிங்கிறது விமனுக்காகவும், கிராமம் தோறும் புத்தொழில்ங்கிறது கிராமப்புறத்துல அந்த ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஷிப்பை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் கொண்டு வராங்க. சரியா? அடுத்தது அதாவது இந்த ஸ்டார்ட் அப் ரேங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 2018 லாஸ்ட்ல இருந்திருப்பாங்க. அதான் எமர்ஜிங் ஸ்டேட்டுங்கிற கேட்டகரியில இருந்திருப்போம். ஆனா 2022 வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து டாப் ஸ்டேட்டா வந்து வந்திருப்போம். பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட். ஓகேவா? அதான் நம்ம பாக்குறோம். அடுத்தது சென்னை வாஸ் ரேங்க்டு 18th இன் ஏஷியா இன் குளோபல் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ரிப்போர்ட். ஸோ ஏஷியாலேயே ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து உகந்த சிட்டிஸ் அப்படின்னு பாக்குறப்ப சென்னை 18வது இடத்துல இருக்கு. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் எப்ப நடந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூர்ல இந்த மாசம் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ கோயம்புத்தூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆத்ம நிர்பார்த்தா இன் பல்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்திருக்கு. 2025 இருந்து 31 வரைக்கும் இந்த திட்டம் இருக்க போகுது. சரியா? அடுத்தது டு ஸ்ட்ரென்தன் ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர் தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இஸ் பைலட்டிங் கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் அரியலூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேன்சர் ஸ்கிரீனிங் அப்படின்னா மக்களுக்கு வந்து கேன்சர் டெஸ்டிங் வந்து பண்ணி யாருக்கெல்லாம் கேன்சர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை வழங்குறது தான் இந்த ப்ரோக்ராம். சரியா? இதை வந்து ஜாப்பனீஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சியோட சேர்ந்து நம்ம பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு தமிழக அரசாங்கத்தோட. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இதெல்லாம் பண்றாங்க. சரியா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பிஎம் சேது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஐடிஐ நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அரசு நடத்தக்கூடிய ஐடிஐகளை அப்கிரேட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது as per RBI which is the top state in UPI transaction intensity. இந்த யூபிஐ பண பரிவர்த்தனை அதிகமா நடக்கிறது எங்க அப்படின்னா தெலுங்கானால அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2031 எவ்வளவு மூத்த குடிமக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னா 18.20% இருப்பாங்க. அதான் 18.2% அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது வெற்றி நிச்சயம் ஸ்கீம் எய்ம்ஸ் டு இம்பார்ட் ஸ்கில் ட்ரைனிங் டு அன்எம்ப்ளாய்டு யூத் ஆஃப் 18 to 35 ஏஜ் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த 18 இருந்து 35 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஸ்கீம். இதை தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து பண்றாங்க. சரியா? அடுத்தது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் எங்க வரப்போகுதுன்னா கோயம்புத்தூர். குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் இது வந்து கோயம்புத்தூர்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யார் நடத்திருப்பாங்கன்னா ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து நடத்திருப்பாங்க. சரியா? அடுத்தது எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பரிசை வாங்கினவங்க ஜோயல் மோக்கிர், பிலிப் அகியான், பீட்டர் ஹோவிட். ஸோ என்ன ஒரு கேட்டகரியில என்ன ஒரு ரிசர்ச்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சஸ்டைன்டு எக்கனாமிக் growth அப்படிங்கிற கான்செப்டுக்காக. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னா 1969 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அது ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா ஸ்வெரிஜஸ் ரிக்ஸ் பேங்க் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ நோன் அஸ் நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். சரியா? ஸோ போத் கரெக்ட். அடுத்தது தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் யூனிவர்சிட்டி எங்க வரப்போகுது, எங்க செட்டப் பண்ண போறாங்க அப்படின்னா மாதாவரம் அங்கதான் வரப்போகுது. சரியா? அடுத்தது which of the following committee was set up by Tamil Nadu government to submit recommendations on enacting legislation
டு பிரிவென்ட் caste based hate crimes and killings in the name of honor. சிம்பிளா பாத்தீங்கன்னா இந்த கௌரவ கொலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹானர் கில்லிங். ஸோ அந்த ஹானர் கில்லிங்கை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் ஒரு பிளான்ல இருக்காங்க. ஸோ அந்த சட்டம் என்ன வடிவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்றதுக்காக KN பாஷா அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அடுத்தது the debt to GSTP ratio in the year 2023-24 தமிழ்நாடோட debt to GSTP ratio வந்து பாத்தீங்கன்னா 28%. சரியா? அடுத்தது தமிழ்நாடோட fiscal deficit to GSTP ratio என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3.32%. இதெல்லாம் அந்த நியூமரிக்கல் வேல்யூலாம் மனப்பாடம் பண்ணிருங்க. சரியா? அடுத்து தமிழ்நாடோட ரெவன்யூ டெபிசிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா 45,121 crore. இது எல்லாமே CAG ரிப்போர்ட் இருக்குல்ல, CAG இருக்காரு இல்லையா, அவர் ரிப்போர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட டேட்டா. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், FRPM ஆக்ட் இந்தியா அளவுல 2003ல வந்திருக்கும், தமிழ்நாடு அளவுலயும் 2003ல தான் வந்திருக்கும். அடுத்தது சப்சிடிஸ்க்காக தமிழக அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 37,749 கோடி. இந்த உரிமை தொகை, தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 37,749 கோடி செலவாகுது. அடுத்தது இந்தியாஸ் மெட்ரோ ரயில் நெட்வொர்க் இஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட். இந்தியாஸ் மெட்ரோ ரயில் நெட்வொர்க் ஹஸ் கிராஸ்ட் 1000 கிலோமீட்டர் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ US சைனாக்கு அப்புறம் இந்தியா இப்போ தேர்ட் பொசிஷன் வந்துட்டோம். ஜப்பானை டிஃபீட் பண்ணிட்டு நம்ம தேர்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட மெட்ரோ ரயில் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு. இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் மெட்ரோ எதுனா டெல்லி மெட்ரோ தான். டெல்லி மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 394 கிலோமீட்டருக்கு இருக்கும். சரியா? ஸோ போத் கரெக்ட் தான் ஆன்சர். FRPM ஆக்ட் இப்பதான் பார்த்தோம் 2003. தமிழ்நாடுனாலும் அது 2003 தான். ஓகேவா? ஸோ யுனைடெட் நேஷனோட வேர்ல்டு பாப்புலேஷன் ஃபண்ட் படி இந்தியாவோட TFR என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.9. சரியா? அடுத்தது the state government has proposed to amend the rules to allow women in about 20 operation listed as dangerous. These amendments relate to which set of rules அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முன்னாடி டேஞ்சரஸா இருக்கக்கூடிய வேலைகள்ல ஃபேக்டரிஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து விட மாட்டாங்க. ஓகேவா? ஆனா இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதை அனுமதிச்சிருக்காங்க. எந்த சட்டத்தை, எந்த ரூல்ஸை சேஞ்ச் பண்ணி அதை அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபேக்டரி ரூல்ஸ் 1950 சேஞ்ச் பண்ணி அதை அனுமதிச்சிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாடு மேனுவல் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் எப்போ வந்திருக்கும்னா 1982ல வந்திருக்கும். சரியா? நெக்ஸ்ட் தார்த்தி அபா ஜன்ஜாத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் இஸ் ரிலேட்டட் டு ட்ரைபல் வெல்ஃபேர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து ட்ரைபல்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஹெல்த், எஜுகேஷன், லைவ்லிஹுட், ட்ரைபல்ஸோட ஹெல்த், எஜுகேஷன், லைவ்லிஹுட் இதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சமீபத்தில் PM ஜுகா அப்படிங்கிறது நமக்கு TNPSC குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்தது ட்ரைபல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கணும். என்ன ஸ்கீம், என்ன அப்ஜெக்டிவ்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஸோ போத் கரெக்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆதி கர்ம யோகி அபியான் இஸ் a national movement to build a decentralized tribal leadership and governance ecosystem. ஆதி கர்மயோகி, ஆதி சஹயோகி, ஆதி சாதி ஆர் 3 pillars of the scheme. அதாவது ஆதி கர்மயோகினா ஒண்ணும் கிடையாது, ட்ரைபல் பீப்புள் மத்தியில லீடர்ஷிப் டெவலப் பண்ணணும். அதுல ஆதி கர்மயோகி, சஹயோகி, சாதி அப்படின்னு சொல்லி 3 பில்லர்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ரெடி அப்படிங்கிற திட்டம் தமிழக அரசாங்கத்தோட திட்டம். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நடத்துறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாசம் 1ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடத்துறாங்க. அதுல வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், ரீசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்றதுக்காக. ஸோ தட் ஃபியூச்சர்ல அவங்க வேலைக்கு போறப்ப இந்த மாதிரியான தேர்வுகள்லாம் நடத்துறப்ப அவங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆல் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் மெட்ரோ நெட்வொர்க்னா டெல்லி மெட்ரோ 394 கிலோமீட்டர். அடுத்தது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் 6 வருஷத்துல 8 லட்சம் வீடுகளை கட்டி கொடுக்கணும். எதுக்காக? குடிசை இல்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு இலக்கை 2030ல அடையணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் வீடுகளை கட்டியிருக்காங்க. சரியா? அதான் செய்தி. அடுத்தது அக்கார்டிங் டு நித்தி ஆயோக் சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் ஹவு மெனி பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட். மொத்த வேலை வாய்ப்புல கிட்டத்தட்ட 30% இந்த சேவை துறை தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சரியா? அடுத்தது தமிழ் சொசைட்டி ரிலேட்டடா who among the following aimed to integrate Brahmins into the Justice Party to make the party truly representative அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீதி கட்சியே பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டாலும் 1930களில்
பிராமணர்களையும் கட்சிக்குள்ள இணைக்கணும். அப்பதான் இந்த கட்சி மொத்த தமிழக மக்களுக்கான ஒரு கட்சியாக மாறும் அப்படின்னு சொல்லி அவங்கள இணைக்கணும்னு நினைச்சது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முனுசாமி நாயுடு அவர்கள் இத பண்ணியிருப்பார். சரிங்களா? ஆனா தோல்வி விட்டுருப்பார். அத பண்ணியிருக்க முடியாது. அடுத்தது கலைமாமணி அவார்ட்ஸ் ஆர் கிவன் பை இயல் இசை நாடக மன்றம். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் தான் கலைமாமணி அவார்டு அப்படிங்கறத குடுக்குறாங்க. அதை தாண்டி எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது, பாரதியார் விருது, ஐ மீன் பால சரஸ்வதி விருது எல்லாத்தையுமே இவங்க தான் வழங்குறாங்க. சோ இந்த எம்.எஸ். சுப்புலட்சுமி விருதை வந்து கே.ஜே. யேசுதாஸ் அவர்களுக்கும், பாரதியார் விருதை முருகேச பாண்டியன் அவர்களுக்கும், பால சரஸ்வதி விருதை வந்து முத்துக்கண்ணம்மாள் அவர்களுக்கும் வழங்கி இருக்காங்க. சரியா? சோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சோ திருமாலபுரம் எங்க இருக்குன்னா தென்காசியில இருக்கு. சோ அங்க அகழ்வாராய்ச்சியோடைய அந்த ஆய்வுகளின்படி பாக்குறப்ப அங்க இரும்பு பயன்படுத்தப்பட்டதுக்கான சான்றுகள் வந்து இருக்கு. சரிங்களா? பிரசன்ஸ் ஆஃப் அயனேஜ் வந்து நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம சிம்பிள்ஸ் ஆன் த ஏர்ன்ஸ் லைக் ஹியூமன் ஃபிகரைன், மவுண்டெயின், டீர், டார்டாய்ஸ் வேர் அமாங் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் டிஸ்கவரிஸ் அட் திருமாலபுரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அங்க கிடைக்கப்பட்ட அந்த மட்பாண்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை வரைஞ்சு வச்சிருக்காங்க, ஒரு மவுண்டெயின், டீர், டார்டாய்ஸ் இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதனுடைய ஒரு சிக்னிபிகன்ட் ஃபீச்சரா இதை பாக்குறாங்க. ஓகேவா? முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பா இதை பாக்குறாங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது திருமாலபுரம் அந்த எக்ஸ்கவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தங்க மோதிரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு மோதிரத்தோடைய டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 4.8 மில்லிமீட்டர் இருக்கு. அது இல்லாம 1 மில்லிகிராமுக்கு குறைவா இருக்கு அதோட வெயிட். சரியா? இந்த மாதிரி டேட்டாஸ் நமக்கு கேட்கலாம். கோல்டு ரிங்ஸ் எங்க கண்டுபிடிச்சாங்க, இல்ல அதை பத்தியே டைரக்டா அதோட டயாமீட்டர் எப்படி இருந்துச்சு, வெயிட் எப்படி இருந்துச்சு அப்படிலாம் கேட்கலாம். சரியா? சோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வைக்கம் அவார்ட் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் இந்த வருஷம் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லேக் பிரைஸ் மணி, சைட்டேஷன், மெடல் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. சரியா? அடுத்தது தேன்மொழி சவுந்தரராஜன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான வைக்கம் விருது வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தலித் சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஈக்வாலிட்டி லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டராகவும் இருக்காங்க. சரியா? இந்த வைக்கம் விருதை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் பாத்தீங்கன்னா தேவனூர் மகாதேவா அப்படிங்கிறவருக்கு கொடுத்திருப்பாங்க. கர்நாடகாவை சேர்ந்தவர். எப்படி பெரியார் இங்கிருந்து வைக்கம் போய் அந்த மக்களுக்காக போராடினாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஐ மீன் ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடுறவங்களுக்கு இந்த வைக்கம் விருது வழங்கப்படுது. சோ இது 2வது வருஷம். இந்த வருஷம் தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அட் எக்மோர் இன் சென்னை இஸ் செலிப்ரேட்டிங் இட்ஸ் 175th ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கரெக்ட் தான். இட் பிகேன் அஸ் த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் ஃபவுண்டட் பை அலெக்சாண்டர் ஹண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பொதுவா இருக்கக்கூடிய கேள்விகள். எந்த தலைப்புகளிலும் நம்மளால சேர்க்க முடியாத ஒரு சில கேள்விகளை இங்க வச்சிருக்கோம். சரியா? So which state government launched கன்யா கேளவாணி campaign to promote women's education அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில நேரங்கள்ல அதர் ஸ்டேட்டோட ஸ்கீம்ஸ் வச்சும் கேட்கறாங்க. ஸோ குஜராத் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஜப்பானோட ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டரா யார் வராங்கன்னா சனே டக்காய்ச்சி அப்படிங்கிறவங்க வரப்போறாங்க. ஸோ இந்த மாதிரி இனிமேல் லீடர்ஸ் வரப்ப அவங்க எந்த கட்சின்னு சேர்த்து படிச்சுக்கோங்க. லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ரீசெண்டா நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ல ஒரு தலைவர் பேரை கொடுத்துட்டு ஜெர்மனியோட அதிபர் பேரை கொடுத்துட்டு அவர் எந்த கட்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரியா? சோ இனிமேல் இப்படிதான் கேட்பாங்க. சனே டக்காய்ச்சி அப்படின்னா லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அடுத்தது எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி இன்னோவேஷன் கான்க்ளேவ் எங்க நடக்குதுன்னா நியூ டெல்லியில நடக்குது. வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படிங்கிறது அக்டோபர் 10. அடுத்தது நோபல் பிரைஸ் ஃபார் லிட்டரேச்சர் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா லாஸ்லோ கிரஸ்னோர்காய் அப்படிங்கிறவருக்கு. இவரு ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவர். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டே எப்போ அப்படின்னா ஜூலை 1 வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்டோட டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட்லி அப்படிங்கிற அக்ரிகல்ச்சர் கேலண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 1ல தான் ஆரம்பிக்கும். சோ அதனாலதான் ஜூலை 1 ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கக்கூடிய நாடு யாருன்னா நார்வே. மத்த நோபல் பிரைஸ் எல்லாத்தையுமே ஸ்வீடன் நாடு வழங்கும். அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வே வழங்குறாங்க. இந்த வருஷம் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா மரியா கொரினா மச்சாடோ. இவங்க வந்து யாருன்னா வென்டே வெனிசுலா அப்படிங்கிற வெனிசுலா நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தான் இந்த மரியா கொரினா மச்சாடோ. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். எந்த நாடு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்வே வந்து பீஸ் பிரைஸா வழங்குறாங்க. அடுத்தது
எடிசன் ஆஃப் இந்தியான்னு யாரை சொல்லுவோம்னா நம்ம ஜிடி நாயுடு அவர்களை சொல்லுவோம். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட லாங்கஸ்ட் பிரிட்ஜ், அதாவது ஐ மீன் தமிழ்நாடோட லாங்கஸ்ட் பிரிட்ஜ், தமிழ்நாட்டோட மிக நீளமான மேம்பாலம் 10 கிலோமீட்டருக்கு ஒரு பிரிட்ஜை ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜுக்கு ஜிடி நாயுடு பேர் தான் வச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது இஸ்லாமிக் நாட்டோ அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போட்ட அக்ரிமெண்ட்டை இஸ்லாமிக் நாட்டோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் போலார் சில்க் ரூட்டை டெவலப் பண்ணக்கூடிய நாடு யார் அப்படின்னா, சில்க் ரூட்னாலே சைனா தான். போலார் சில்க் ரூட்னாலும் சைனா தான். ஓகேவா? அடுத்தது மரியா கொரினா மச்சாடோவுக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வெனிசுலா நாட்டை சேர்ந்த எதிர்க்கட்சி வென்டே வெனிசுலா அப்படிங்கிற அந்த கட்சியை சேர்ந்தவங்க. விமனுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கறது இப்பதான் 20வது முறையா கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ 20th விமன் டு பி அவார்டட் நோபல் பீஸ் பிரைஸ். ஓகே. அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 11. முக்கிய மந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா பீகார்ல கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். பெண்களுக்கு 10,000 ரூபாய் வழங்க போறாங்க. சரியா? அடுத்தது அதே மாதிரி பெண்களுக்கு இந்த காசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாட்டில் எப்படி உரிமை தொகைன்னு இருக்கோ, கர்நாடகால குரூஹலட்சுமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால்ல லக்ஷ்மி பந்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மத்திய பிரதேசல லட்லி பேஹ்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெலுங்கானால மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சமீபத்துல வாட்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ மத்த ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. இப்ப இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்தது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் 1984. இந்தியாவுல அந்த அம்ரித்சர் பொற்கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அது அவங்கள வந்து டிஃபீட் பண்றதுக்காக நம்மளுடைய இந்திய ராணுவம் எடுத்த நடவடிக்கை தான் அந்த ஆபரேஷன் அம்ரித்சர். சரியா? ரைட். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ரெக்கார்டட் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் as per சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் எங்கன்னா ஜார்க்கண்ட்ல 899 தான் இருந்திருக்காங்க. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படிங்கிற சம்மிட் எங்க நடக்க போகுது அப்படின்னா சவுத் கொரியால நடக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட ஏஐ பவர்டு டேட்டா சென்டர் எங்க வரப்போகுதுன்னா விசாகப்பட்டினத்துல வரப்போகுது. இல்ல ஜஸ்ட் ஒன்லைனர்ஸ் அப்படியே ஒன்லைனரா படிச்சிடணும். அடுத்தது who among the following is the first Indian to receive IUCN கென்டன் மில்லர் அவார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஷொனாலி கோஷ் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ்க்காக. இன்டர்நேஷனல் டே ஃபார் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி எப்போனா அக்டோபர் 17. 2030 காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவில் அகமதாபாத்ல நடத்த போறாங்க. சரியா? அடுத்தது நேஷனல் யூனிட்டி டே வல்லபாய் பட்டேல் அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 31. அன்னைக்கு தான் நேஷனல் யூனிட்டி டேவை செலிப்ரேட் பண்றோம். அடுத்தது எந்த ஸ்டேட்ல எலிஃபேன்ட்ஸ் அதிகமா இருக்குன்னா கர்நாடகா. தமிழ்நாட்டுல 3170 எலிஃபேன்ட்ஸ் வந்து இருக்கு. இந்தியாவுல 22,446 எலிஃபேன்ட்ஸ் வந்து இருக்கு. சரியா? அடுத்தது ஐயூசிஎன் வேர்ல்டு கன்சர்வேஷன் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சுன்னா யுஏஇல. இன்டர்நேஷனல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு அக்டோபர் 11. சனே டக்காய்ச்சி ஜப்பானோட ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காங்க. அவங்க எந்த கட்சி அப்படின்னா லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவங்க. சரியா? கட்சி பேரு முக்கியம். இதே மாதிரி டைப்ல தான் நமக்கு டிஎன்பிசி டெக்னிக்கல் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரியா? அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் எப்போனா அக்டோபர் 1. ஓல்டர் அக்டோபர் 1. சரியா? அடுத்தது இந்த பாவர்ட்டிய எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி மிக கடுமையான வறுமையை ஒழித்த முதல் மாநிலமா வந்தது யாருன்னா கேரளா. சரியா? அடுத்தது who among the following has been awarded சக்ரோவ் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சக்ரோவ் பிரைஸ் அப்படிங்கிறது யூரோப்பியன் யூனியன் கொடுக்கக்கூடிய ஒரு மனித உரிமைகளுக்கான பரிசு. அதை யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஆண்ட்ரெச் போக்சோபட் அண்ட் சியா அமக்லோபலி அப்படிங்கிற 2 பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சக்ரோவ் ஹியூமன் ரைட்ஸ் பிரைஸை யார் வழங்குறாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் வழங்குறாங்க. 1988ல இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்தது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 102. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா என்ன பண்ணிருக்காங்கன்னா கிளைமேட் டேட்டாவையும் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியோட லிங்க் பண்ணி இந்த தடவை வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட புவர் பீப்புள்ல 99% புவர் பீப்புள் எங்க இருக்காங்கன்னா கிளைமேட்னால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் தான் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ இதுல வந்து 3 டைமென்ஷன் இருக்கு. ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லி 3 டைமென்ஷன் இருக்கு.
அந்த 3 டைமென்ஷன்லயும் எத்தனை எத்தனை இண்டிகேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹெல்த்னா 2 இண்டிகேட்டர் இருக்கு. எஜுகேஷன்னா 2, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா 6 இருக்கு. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்ல சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. 3த்துலயும் எவ்வளவு இண்டிகேட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த கேள்வியும் எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இதுக்கப்புறம் மேபி இப்படி கூட கேட்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினையுமே. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது விக்யான் ரத்னா விருது இந்தியாவோட இந்த சயின்ஸ் அவார்ட்லயே ஒரு பிரபலமான மிக உயரிய விருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விக்யான் ரத்னா விருது இந்த வருஷம் ஜெயந்த் நார்லிகருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரோ பிசிசிஸ்ட், வானியற்பியலாளர். சரிங்களா? போன வருஷம் முதல் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா தமிழ்நாடை சேர்ந்த கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அடுத்தது விக்யான் ஸ்ரீ விருதுகள் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டுல கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷனை வழங்கினவங்களுக்கு இந்த விக்யான் ஸ்ரீ விருது வழங்கப்படுது. இந்த வருஷம் 8 பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா பாத்தீங்கன்னா விக்யான் யுவ விருது. இந்த விக்யான் யுவ விருது வந்து 45 வயதுக்குட்பட்ட இளம் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வழங்கக்கூடிய விருது. இந்த வருஷம் 14 பேருக்கு இந்த விக்யான் யுவ விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது விக்யான் டீம் அப்படிங்கிற அந்த அவார்டு தான் நம்ம பார்த்தோம். அரோமா மிஷன் அத கூட நம்ம லாவெண்டர் ரெவல்யூஷன் சொல்லி பார்த்திருந்தோம். அடுத்தது 11th மெம்பர் ஆஃப் ஏசியன் யாருன்னா ஈஸ்ட் திமோர் அப்படிங்கிற இந்த நாடு 11th மெம்பரா சேர்த்திருக்காங்க. சரியா? லாஸ்டா சர்வதேச சோலார் அந்த கூட்டணி. ஸோ இதை எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 2015ல பாரிஸ்ல COP21ல வச்சு இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய 8வது செஷன் எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில நடந்துச்சு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஹரியானால குருகிராம் அப்படிங்கிற பகுதியில இருக்கு. ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அக்டோபர் மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா நம்ம பார்த்திருக்கோம். இதை அப்படியே ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி மந்த்லி ஒவ்வொரு மாசத்துக்குமே இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. இந்த பிடிஎஃப்பும் நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நன்றி.